தகுந்த நேரங்களிலே நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை தேற்றுகிறவராய் திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேச சொன்ன வார்த்தைகள் அவைகளை அறிவிக்க இருக்கிறேன். என்ன என்று சொன்னால், தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவார். வாழ்க்கையிலே தடைகள் பலவிதங்களில் ஏற்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் பேச இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே தாம் ஊழியம் ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். உபவாச ஜெபம் பண்ணினார். தனித்து மலையிலே ஏறி இரவு முழுதும் ஜெபம் பண்ணினார். சீஷர்களை சிலரை அழைத்து கொண்டு குழுவாக ஜெபம் பண்ணினார். இப்படி பல விதங்களிலே ஜெபம் பண்ணினார். எப்போதுமே ஒரு ஊழியம் ஆரம்பிக்க இருக்கிற நிலைகளிலே அவர் ஜெபித்து செயல்படுவது வழக்கம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை அதை நமக்கு முன்மாதிரியாக வைத்து நம்மால் இயன்ற மட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து வாழ வேண்டும். நம் எல்லாரையும் தேவன் அழைத்ததற்கும் தெரிந்து கொண்டதற்கும் விலையேறப்பட்ட நோக்கம் இருக்கிறது. நாம் உயிர் வாழும் நாட்களிலே அவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக முக்கியமானது. அதை நாம் கடைப்பிடிக்க பல விதங்களில் ஜபிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க தான் என்றாலும் எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே அவரிடத்திலே கிட்டி சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோமோ அவ்வளோ பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்வார். கர்த்தர் எலியாவை குறித்து ஒரு சில காரியங்களும் எலிசாவை குறித்து சில காரியங்களையும் சொல்லும்படி கர்த்தர் ஏவினார். எலியா தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் என்று வேதாகம வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகாபின் நாட்களில் பாவம் பெருகி விக்கிரக வெறிகள் பெருகி இருந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் அறிவித்தார். அடுத்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ராஜாவுக்கு முன்னிலையில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு பயப்படவில்லை. சொன்ன வார்த்தையின்படி இறுதி வரையிலும் விசுவாசத்தோடு நின்று பரலோக அக்கினியை வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணி நடந்த அற்புதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் முறியடிக்கப்பட்டார்கள். பரிசுத்த தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை ஆர்ப்பரிப்பதற்கான வழியை ஏற்படுத்தினார். இதே போல இந்த நாட்களிலே கொடூரமான கால அளவில் நாம் கடந்து சென்றாலும் தேவன் கூட இருக்கிறார். விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் தைரியமாய் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளின்படி வீரமாய் செயல்பட கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எலிசாவை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். எலிசா எலியாவினிடத்தில் கூட நடந்து உதவியாளனாக இருந்து எலியாவினிடத்திலிருந்த அற்புதங்களிலே 2 மடங்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சித்து ஜெபம் பண்ணி அதை எலியா மூலமாக பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது என்று சொன்னதுனாலே பஞ்சம் வந்தது. ஏன் அந்த பஞ்சம்? மனிதருடைய பாவங்கள், ராஜாவின் பாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த எலிசாவின் நாட்களிலே வேறு விதமான பாவங்கள் அதிகம் பெருகி இருந்தது.
என்ன என்று சொன்னால், பெனாதாத் என்கிற ராஜா சீரியாவிலே ஆளுகை செய்கிறவராக இருந்தார். இந்த சீரியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக சமாரியாவை முற்றுகை போட்டு அந்த நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் விளைவாக பல சம்பவங்கள் என்ன அப்படி என்றால், வறுமை, தரித்திரம், அதாவது தேவன் அவர்களை தண்டிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தில் ஈடுபட்டதனாலே தண்டிக்கிறது. குழந்தையின்மைகள், இப்படிப்பட்ட ஏராளமான தண்டனைகள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கையிலே எலிசாவை தேவன் பயன்படுத்தினார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. வசனங்கள் எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் போதாது. அந்த 4ஆம் அதிகாரத்திலே சூனேம் என்கிற ஊருக்கு அவர் போனார். அந்த சூனேமில் ஒரு ஸ்திரியை, கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது, அவள் இவரை தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன் என்று தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லி வீட்டிலே தங்குவது, அவர் வரும்போது தங்கி உணவு உண்டு செல்வதற்காக வழிகளை ஏற்படுத்தினார். அப்படி இருக்க அவளுடைய தேவை என்ன என்று கேட்டபோது அவள் அதை அறிவிக்க விரும்பவில்லை. கர்த்தருடைய காரியங்கள் நடக்கிறது தான் அந்த சூனேமியாளுடையதான மிக விருப்பமான காரியம். ஆனால் கேயாசி எலிசாவினுடைய உதவியால் அவனை வைத்து கேட்டபோது அவளுக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்தது. அந்த குழந்தை தேவன் எலிசா மூலமாக ஜெபம் பண்ணி கிடைக்கப்பட்டது. பின்பு அது இறந்து போனது, அதையும் உயிரோடு எழும்ப பெற்றாள் என்று அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதைத் தொடர்ந்து இந்த சமாரியாவிலே வந்ததான பஞ்சம் பெரிய பஞ்சமாயிற்று. அதை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த பெண் என்ன செய்தால், உயிர்த்தெழுந்த தாய் ஆகிய ஸ்திரீயை நோக்கி, இந்த ஸ்திரீ ராஜாவிடத்தில் வந்தாள். ராஜாவிடத்தில் வந்து, இதுக்கு முன்னால் எலிசா சொல்லியிருந்தார் இந்த ஸ்திரீன்றத்தில், இந்த மாதிரி பஞ்சம் வருது, நீ பெலிஸ்தியாவில் போய் தங்கியிரு, 7 வருஷம் பஞ்சம் இந்த பஞ்சம் தொடரும், போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால 7 வருஷம் இவள் போயிருந்தாள். அந்த 7 வருஷம் முடிந்து மறுபடி இவள் ராஜாவை சந்திக்க வருவாள். இதனிடையிலே சம்பவம் நடந்தது என்னவென்று சொன்னால், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே இந்த எலிசா சீரியாவின் ராஜாவுக்கு அறிமுகமானார். எப்படி? அந்த நாமானின் குஷ்டரோகம் சுகமடைந்ததன் காரணமாக அந்த சம்பவத்தின் இடையிலே இந்த சீரிய ராஜாவாகிய பெனாதாத்துக்கு இவர் அறிமுகமானார். அவருடைய பெயர் பிரசித்தம் பெற்றிருந்தது. இப்படி இருக்க இந்த பஞ்சத்தின் நாட்களில் இந்த ஸ்திரீ ராஜாவிடத்தில் வந்து கேட்டபோது கேயாசி உடனே பேசி, அந்த எலிசா செய்த அற்புதம் என்ன, இந்த ஸ்திரீக்கு செய்த அற்புதம் என்ன என்று விவரம் கேட்டபோது அந்த கேயாசி எல்லா விளக்கமும் சொன்னார். அந்த விளக்கத்தின்படி அந்த ஸ்திரீதான் இவள் என்பதை 8ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து ராஜாவிடத்தில் தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்பதை அங்கே அறிவிக்கிறார். இதன் காரணமாக, இது என்ன அப்படின்னா, இந்த பஞ்சத்தின் காரணமாக 7 வருஷம் இவள் பெலிஸ்தியாவிலே குடியிருந்து தன்னுடைய ஊருக்கு வந்தபோது
அவருடைய சொத்துக்களை எல்லாம் அங்கே இருந்தவங்க அபகரிச்சிட்டாங்க. இதற்காக நீதி கேட்டு வரும்போது இந்த ராஜா அதனுடைய விளக்கம் கேயாசி மூலமாக கேட்டறிந்து அதை அவளுக்கு ஒழுங்குபடுத்தினார். அதை தொடர்ந்து நாம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாய் இருந்தார். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்துக்கு வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, 8வது வசனம், ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையில் ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் என்றால் நம்முடைய அறிவின்படி சொன்னால் பிரைம் மினிஸ்டர். அந்த ராஜாவுக்கு கீழே அவன் பெரிய பொறுப்பில் இருந்தவன் ஆசகேல். அவனை அனுப்புகிறார். எதற்காகன்னு சொன்னால், இந்த பெனாதாத் பயங்கரமான வியாதி. சில வேளைகளில் தேவன் சில மனுஷரை தண்டித்து தவறுகளை உணர பண்ணுவார். இந்த இடத்துல அதுதான் நடக்கிறது. இப்போ எலிசா எப்படி இந்த பெனாதாத்துக்கு தெரிய வந்தது என்று சில காரியங்கள் சொன்னார். இப்போ பெனாதாத் தமஸ்குவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த ஆசகேலை அங்கே அனுப்புகிறார். அனுப்பி, நான் இந்த வியாதியிலிருந்து உயிர் பிழைப்பேனா என்று கேட்டு அனுப்பும்போது, அது பிந்தின வசனங்களிலே சொல்லப்படுகிறது, இவர் பிழைப்பார், நீ பிழைப்பாய் என்று சொன்னார். ஆனால் அதை தொடர்ந்து அவர் அழுதார் என்று சொல்லி இந்த 11வது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். அப்போ ஏன் அழுகிறீர் என்று ஆசகேல் தீர்க்கதரிசி இடத்திலே கேட்கும்போது, தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், 13ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என் ஆண்டவனே அழுகிறதன் காரணம் என்ன என்று கேட்கும்போது, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபர்களை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோட மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றார். அப்போது பெனாதாத்துக்கு சொல்லப்பட்ட காரியம் நீ பிழைப்பாய் என்று சொன்னாலும் இவர் ஏன் அழுதார் என்றால், அவன் செத்து போவான் என்பதை ஆசகேலுக்கு சொல்லி, இந்த ஆசகேல் இந்த சீரியாவுக்கு ராஜாவாவார் என்பதை சொல்லி, ராஜாவான இந்த மாதிரி சம்பவத்தை ஆசகேல் செய்வார், கொடிதான காரியமாக இருக்கும் என்று சொன்னார். அதே அந்த செய்தியோடு அவர் போய் இந்த செய்தியை பெனாதாத்துக்கு அறிவித்து விட்டு, இவர் செத்து போவார்னு சொன்னாரே, நீ ராஜாவாவாய் என்று சொன்னாரே, இந்த காரணத்துக்காக ஒரு பெரிய சமுக்காலத்தை தண்ணீரில் நனைத்து முழுக்க மூடிவிட்டார். காலையில் பார்த்தா அந்த மனுஷன் செத்து போனான். ஆசகேல் ராஜாவான். இந்த காரியம் கர்த்தர் நமக்கு பேசுகிற காரியம் என்ன என்றால், கொடிதான சூழ்நிலைமைகள் பலர் மூலமாக ஏற்பட்டாலும் தேவ நன்மைகள் பெருகும். இதே அதிகாரத்திலே 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தில், 19வது வசனத்தில், தேவன் தாம் சொல்லியிருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதன்படி அவனிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. இந்த இடத்துல யூதா, இஸ்ரவேலர், சீரியர் இவர்களுக்கெல்லாம் இடையூறான யுத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இவைகளெல்லாம் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்படி?
ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன் என்று தாவீதுக்கு சொன்னது நிறைவேறும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? மோசேக்கு தேவன் சொன்னவைகளில் ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லைன்னு சொல்லப்படுது. நம்ம அநேக வேளையில் இப்படி சொன்னீரே எனக்கு நடக்கலையேன்னு சொல்லுவோம். கர்த்தர் சொன்னார் என்றால் கண்டிப்பாக நிறைவேறும். நம்மை காண்கிற கர்த்தரிடத்திலே நாம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கைவிட